ஹலோ கைஸ், எல்லோரும் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நானுமே நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். அதோட வீடியோவும் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேச வேண்டாம், டேரெக்டாக மேட்டரில் போயிடலாம். என்னென்னா, நிஃப்டி உண்மையிலேயே ஆல் டைம் ஹையை தான் நோக்கி போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நான் சொல்கிறது. பார்க்கலாம், ஒரு அனலைசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேரெக்டாக ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் போயிடலாம். ஸோ இதுவரை என்ன நடந்துருமாக்கா ஒரு லார்ஜர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தா நமக்கு ஒரு நல்ல வியூ கிடைக்கும். லார்ஜர் டைம் ஃப்ரேம் தான் எப்போவுமே ஒரு நல்ல வியூ நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு 1 வீக் அந்த டைம் ஃப்ரேம் வச்சு நான் இதை பார்க்குறேன். இதை பார்க்கும்போதே இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், இது கரெக்டாக ஒரு அட்டன் சொல்கிற மாதிரியும் இல்லை, இது மாதிரியும் இல்லை. ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, இதை நீங்கள் ஒரு கப் அண்ட் சாசர்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது நல்ல ஒரு கப்பு மாதிரி இருக்கா இது? இங்கே பாருங்கள், இதை கரெக்டாக எப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக இது ஒரு கப்பு மாதிரி அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, வழக்கமாக அந்த மாதிரி கப் அண்ட் சாசர் ஃபார்ம் ஆனால் அதுக்கு இப்படி ஒரு ஹேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த ஹேண்டில் வந்து இங்கே போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் மாதிரி எடுக்குது. ஸோ இது உடச்சி இங்கே ரீடெஸ்ட் எடுத்து இப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நிஃப்டி ஆல் டைம் ஹை நோக்கி போய்கிட்டே இருக்குது. குளோபல் நியூஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், நிஃப்டி நான் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு அது போய்கிட்டே இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா நிஃப்டி இஸ் கோயிங் ஆல் டைம் ஹை, இதில் எந்த டவுட்டுமே இல்லை. அன்டில் அண்ட் அன்ஃபேக்ட் ஏதாவது ஒரு குளோபலில் பெரிய நெகட்டிவ் நியூஸ் ஏதாவது வராமல் இருக்க வர நிஃப்டி வந்து டெக்னிக்கலாக இது வந்து ஆல் டைம் ஹை நோக்கி போயிட்டுருக்கு. இதில் நோ டவுட். ஒன் திங் ஓவரா? ஓகே, இப்போது நாளைக்கு இன்ட்ராடேயில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு அனலைசிஸில் பார்க்கலாம். இன்ட்ராடேயில் பார்க்குறதுக்கு டேரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்துடுறேன். 10-15 எது கம்ஃபர்டபுளோ அது. 10-15 எதுனாலும் ஓகே தான். சும்மா நான் 10 மினிட்ஸே பார்ப்பேன் அப்படின்ட்டு. சரி, நான் இன்ட்ராடேலையுமே புல்லிஷை நோக்கி வியூ இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எல்லாருமே ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபிபனோச்சி ரீட்ரேஸ்மெண்ட். இப்போ அதுவுமே டெக்னிக்கலாக அழகாக ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்களேன், இப்போ ஒரு ஸ்விங் லோலேருந்து ஒரு ஸ்விங் ஹை போடணும். ஸோ ஃபிப்பில் போய் இங்கே ஸ்விங் லோ இருக்கா, இந்த ஸ்விங் லோலேருந்து இங்கே இருக்க ஸ்விங் ஹை போட்டிங்கன்னா கரெக்டாக பாருங்களேன், எக்ஸாக்டாக எங்கே இருக்கோ அந்த கோல்டன் ரேஷியோலேருந்து எடுத்துருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், யாருமே இதை வந்து பார்க்கல. ஆக்சுவலாக நானுமே இதை மிஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் வந்து புட் சைடில் தான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன். நான் ட்ரேடை காலையிலே க்ளோஸ் பண்ணனால நான் ட்ரேடில் உட்காரல. பட் ஆஃப்டர்நூன் ட்ரேட் நல்லா போயிருக்கு. நம்ம மார்க்கெட் என்னானதுக்கப்புறம் தான் நான் இதை பார்த்தேன். இந்த மூவை மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும், நம்ம நல்ல ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்கோம். பட் இந்த மாதிரி டேஸ்லாம் பாருங்களேன், இந்த மாதிரி கோல்டன் ரேஷியோவில் வந்து ரீட்ரேஸ் பண்ணும்போது நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் கொடுத்துருக்கு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா அப்படின்னா, நிஃப்டி கன்ஃபார்மாக புல் எடுத்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள செக்ஷன்ஸ்லாம் நான் சொல்லிகிட்டே தான் இருந்தேன், கீழே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து போனால் நல்லா போகும் அப்படின்ட்டு. பட் இங்கேருந்தே அது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. பரவாயில்ல, இது ஒரு நல்ல வியூவாக நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கலாமா? ஸோ இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 25,705 வந்து இது எண்டாயிருக்கு. ஸோ நாளைக்கும் இதோட வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுறது மேபி இந்த 25,000 இதே லெவல்லே இங்கேயே கேண்டில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மெல்ல இது ஒரு கீழே வர மாதிரி வரும். ஆனால் அது நெகட்டிவ் கிடையாது. இவ்வளோ பை நடந்ததுக்கு ஒரு புல் பேக் கரெக்டாக இந்த லெவல் இல்லையா, இந்த லெவலுக்கு இங்கே ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அகெயின் இட் வில் ஃபாலோ த ட்ரெண்ட். நேற்றுக்கு நம்ம சொன்ன மாதிரியே நீங்கள் இதை மானிட்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ட்ரெண்ட் அழகாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த ட்ரெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணி இப்போ ஆல்ரெடி ட்ரெண்டை கட் ஆகிடுச்சு. மேபி இதுலேருந்து கூட இப்படி போகலாம், இல்லை கொஞ்சம் கீழே வர மாதிரி வந்துட கூட இப்படி போகலாம். பட் மார்க்கெட் புல்லிஷ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். நாளைக்கு காலையில் பையர் செல்லர் எப்படி வராங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம போர்ஷனை க்ரியேட் பண்ணலாம். மைண்டில் வச்சுக்கோங்க, நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ 3 இண்டெக்ஸுமே சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை ஒரு புல் பேக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இது ரெண்டுமே உங்கள் கூட சப்போர்ட் பண்ணணும். மிட் கேப்பும் பார்த்துக்கோங்க, இதுவும் உங்கள் கூட சப்போர்ட் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் புல்லிஷ், நோ டவுட் அட் ஆல். நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எடுத்துகிட்டு ஹோல்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டைம்லலாம் லார்ஜ் ட்ரேடுக்கு ஹோல்ட் பண்ணலாம் நீங்கள். ஓகேங்களா? இது நெகட்டிவாக இருக்காதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். பார்க்கலாம் நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு. மேபி இந்த கேண்டலுக்கு கீழே க்ளோஸ் ஆகிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா ஸ்லைடாகி வரும். பட் இதுக்கு ஹாஃப் இவ்வளோ தான். இதுக்கு மேலெலாம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இது வரும். இதுக்கு மேலெலாம் வராது. வந்துட்டு திருப்பி அகைன் போகும்.
ஸோ இதை வந்து நீங்கள் புட் சைடுன்னு எடுத்துடக்கூடாது. இதில் மேபி ஸ்கேல் படிக்கலாம். இந்த டவுனில் வந்து நீங்கள் ஸ்கேல் படிக்கலாம், பட் ஹோல்டு பண்ண முடியாது. இங்கே வந்து பெர்ஃபெக்ட் ரீட்ரேஸ்மெண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு என்ட்ரி மாட்டுச்சுன்னா ஒரு லாங் நீங்கள் போகலாம். இங்கே நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் வெயிட் பண்ணி கரெக்டான ஒரு உங்களுக்கு என்ட்ரி வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துலலாம் வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக வெயிட் பண்ணிடலாம். வெயிட் பண்ணிட்டு நல்ல ஒரு லாங்குக்கு ப்ளேஸ் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் கூட ரொம்ப பக்கத்தில் போட்டுக்கிட்டு பாருங்கள். நாளைக்கு காலையில் பொசிஷன் க்ரியேட் பண்ணுற முன்னாடி பையர் செல்லர் எப்படி இருக்காங்க நம்ம ஓவர் டேட்டஸ்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு அனலைசிஸ் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வியூவும் உங்களுக்கு ஒரு ஐடியாவும் நம்மகிட்ட இருந்து கிடச்சிட்டே இருக்கும். It's everything for completely free and for educational purpose. Okay guys, thank you.